அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டாக்டர் இளங்கோ. கடந்த பல ஆண்டுகளாக அறிவியலை மக்களிடம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆசிரியர் பணியோடு தற்போது யாதும் தமிழ் என்ற ஒரு யூடியூப் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். பல்வேறு ஊடகங்களிலே பல்வேறு தகவல்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே மிக மிக வேகமாக செல்லுகின்ற இந்த உலகத்திலே புதிதாக இவர் என்ன சொல்லிவிடுவார் என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் எழுவது இயற்கை. புதிதாக எதையும் சொல்வதில்லை, இருப்பதை புரியும்படி சொல்வதே எனது நோக்கம். நம்மிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் காரணம் நம்மிடையே இருக்கின்ற நிறைகளை நாம் அறிய இயலாமல் குறைகளால் மூடப்பட்டிருக்கிறோம் என்பதுதான். ஆகையினாலே இதனுடைய முக்கியமான நோக்கம், நம்மிடம் மனிதர்களிடம் எல்லாம் நிறையவே இருக்கிறது, யாதும் தமிழ், நம்மிடையே எல்லாமே நிறைய பெற்றிருக்கிறது, இறக்கை வழங்கி இருக்கிறது என்பதை அறிய செய்ய முயற்சிக்கிறேன். மனமும் மண்ணும் ஒன்று. மண்ணுக்குள் இல்லாத எதுவுமே வெளியிலே இல்லை. நாம் ஒன்றை கண்டுபிடித்து எடுக்கிறோம். தங்கத்தை எடுக்கிறோம், வெள்ளியை எடுக்கிறோம், வைரத்தை எடுக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறோம்? மண்ணுக்குள் இருந்துதான் எடுக்கிறோம். ஆனால் அந்த மண்ணுக்கு தெரியாது தமிழ் இத்தனையும் இருக்கிறது என்று. குறிப்பாக திட்டும் பொழுது கூட என்ன மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்றோம். அது சரியான வார்த்தையா? சிந்திக்கணும். மண் என்பது உயிர் உள்ளது, உயிரோட்டம் உள்ளது. அப்படி சொல்லக்கூடாது. விதையை நீங்கள் மண்ணிலே விதைத்தால் அது முளைத்து விடுகிறது. காரணம், மண் அதனை முளைக்க வைக்கிறது. அதே நேரத்திலே இறந்த பொருட்களை, ஏன் ஒரு விதையை சட்டியிலே வைத்து நன்கு வறுத்து எடுத்த பின்னர் அந்த விதையை நீங்கள் மண்ணிலே தூவுகிற பொழுது, விதைக்கிற பொழுது அந்த விதை விதைப்பதில்லை என்றுதான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது முளைப்பதில்லை. ஆக மண்ணுக்கு தெரிந்திருக்கிறது, இது விதை, இதை நாம் முளைக்க செய்ய வேண்டும், அதற்கு தேவையான நீரோட்டத்தையும் காற்றோட்டத்தையும் தம் வழியாக கொடுக்க வேண்டும் என்ற நுண்ணிய அறிவு, திண்ணிய அறிவு மண்ணிற்கு இருக்கிறது. மண்ணை நம்பித்தானே வேளாண்மை செய்கிறோம் நாம். ஆக மண்ணுக்கு அது தெரிவதில்லை. ஆனால் மனித குலத்திற்கும் உயிரினங்கள் அனைத்திற்கும் அது ஆதாரமாக இருந்து நன்மையே செய்து கொண்டிருக்கின்றோம். அதை போன்றதுதான் மனிதனுடைய மனம். மனித மனத்தினுள் நிறைய ஆற்றல் நிரம்ப பெற்றிருக்கிறது. 1, 2 என்று சொல்லி முடித்துவிட முடியாது. இந்த நாம் தன்னையே அறிகின்ற திறன் குறைகின்ற காரணத்தினாலே மக்களிடையே போட்டிகள், பொறாமைகள், வெறுப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன காலங்காலமாக. ஆக யாவும் தமிழ், என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்ற நிறைவான எண்ணம் என்னிடம் இருக்கும் பொழுது நான் அடுத்தவரை பகையாளியாக, போட்டியாளியாக பார்ப்பதில்லை. நண்பனாக, தோழனாக பார்க்கின்றேன். காரணம், அவன் எனக்கு எதிரி அல்ல, நான் அவனுக்கு எதிரி அல்ல. எனக்கு தேவையானது என்னுள் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை ஊட்டுவதுதான் எனது முயற்சி. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில்? கவிஞர் சொன்னது. ஆக நம்மிடம் எல்லாமே இருக்கிறது. வளம் எங்கே இருக்கிறது? மனத்தினுள் இருக்கிறது. அந்த வளத்தை கண்டுபிடிக்க வேண்டும். மண்ணை தோண்டுகிற பொழுது தண்ணீர் கிடைக்கிறது, அதையும் தாண்டி செல்கிறோம். முதலே மண்ணை தோண்டினால் மண் கிடைக்கிறது, கறி கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது. அதுக்கு பின்னாலே தோண்ட தோண்ட கனிமங்களும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. வைரப்படுகிற வரை கிடைக்கிறது. எப்படி?
அதை போன்று மனித மனதை நாம் தோன்ற 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 அத்துணை சிறப்புகளும் இருக்கின்றது. அதை உணர்ந்து விட்டால் நாம் வளர்வதை யாராலும் தடுக்க முடியாது. நாமும் யாருடைய வளர்ச்சிக்கும் குறுக்காக இருக்க மாட்டோம். சரி, மண் வளமானது, மனம் வளமானது, மனதை பக்குவப்படுத்தினால் வாழ்க்கை நலமாகும். எப்படி அதனை சாதிப்பது? என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் அதை நோக்கியே இருக்கும் என்ற நான் உறுதியை வழங்க காத்திருக்கிறேன். நாம் சிந்திக்க செயல்பட வேண்டும். எப்படி? இப்போ அறிவியல் பார்வை என்பது நம்மிடையே இருக்க வேண்டும். வாழ்வியலும் அறிவியலும் ஒன்றோடு ஒன்று கலந்தது தமிழர் பாரம்பரியம். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, அருமையான பாடல், கவிஞர் பாடல். சுடும் என்பது ஒரு அறிவியல், சுட்டால் தாங்க முடியாது என்பது மற்றொரு அறிவியல். மிக எளிதாக ஒரு பாடல் வாயிலாக கொடுத்திருக்கிறார். இதுதான் தமிழர் பாரம்பரியம். எப்படி பார்த்தாலும் அறிவியலை அடிப்படையாக கொண்டது நமது வாழ்க்கை முறை. அறிவியலும் வாழ்வியலும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாகத்தான் அமைக்க பெற்றிருந்தது. கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் தோன்றுவதற்கு முன்னாலே தோன்றிய அறிஞர் பெருமக்களை கொண்ட திருநாடு நம் தமிழ் திருநாடு. அத்தனை சிறப்புகள் இருந்தன. ஆக நாம் பட்டங்களை தேடி செல்ல தொடங்கிவிட்டோமே தவிர அதற்குள் இருந்த இந்த நுண் அறிவியலை வாழ்வியலை நாம் தொலைத்துக் கொண்டே இருக்கின்றோம் என்பதின் ஒரு அர்த்தமான கருத்து. குற்றங்கள் இருந்தால் மன்னிக்கும். இவற்றிலிருந்து விடுபட, நாம் மிகச் சிறப்பாக வெளிப்பட, தமிழருடைய பாரம்பரிய அன்றாட அறிவியலை வாழ்வியலை எடுத்து பேச விளைகிறேன். இது ஒன்றும் தனித்தனியாக பார்ப்பதற்கல்ல, ஒன்றோடு ஒன்று அது பிணைந்தது, இணைந்தது. அதை நாம் பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாது. மனம் எங்கே இருக்கிறது? மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. திருமூலர் சொல்றார், மனத்துக்கள் மாசனாதல் அனைத்தரன் ஆதரவர். ஆக மனம் என்பது மூளையிலிருந்து எழுகிற எண்ணத்தினுடைய சுழற்சி. அந்த சுழற்சி நம் வாழ்க்கையிலே பல்வேறு வேகமான செயல்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதானே நாம் உணர வேண்டிய அறிவியல். ஆக இந்த மனதை செம்மைப்படுத்துவது எப்படி? மனம் எங்கு இருக்கிறது? எப்படி செயலாற்றுகிறது? நம்மை கட்டுப்படுத்துகிறது? ஆக மனம் செம்மையாக இருந்தால் யாதும் தமிழ் என்ற கருத்து நமது வளர்த்தரும். அது பல்வேறு வடிவங்களிலே உருப்பெறும். இந்த தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்வுகளை நான் தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன். இதிலே மருத்துவம் இருக்கும், உணவு இருக்கும், அதனை தொடர்ந்து நோய்கள் இருக்கும், நோய்கள் தீர்க்கும் முறைகளும் இருக்கும். இன்றைய காலகட்டத்திலே நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் அதில் காண முடியும். இந்த தீர்வுகள் எல்லாம் நான் ஏதோ புதிதாக கண்டுபிடித்து கொடுக்க போவதாக நினைக்க வேண்டியது. நண்பர்களே, தோழர்களே, நம் முன்னோர்கள், அறிஞர்கள், பெருமக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை நாம் மீண்டும் அசைவோட காத்திருக்கிறோம். ஆக உணவிலிருந்துதான் நமது நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. ஆகையினாலே நாம் உணவிலே தொடங்கி உணர்விலே, அது கொடுக்கின்ற உணர்விலே ஏற்படுகின்ற விளைவுகள், இவற்றை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் காண இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பல்வேறு பணிகள் இருக்கிறது. இதனை விட மிக மிக இன்றியமையாத பணிகளும் குடும்பத்திற்கான கடமைகளும் உங்களுக்கு இருக்கின்றது. அவற்றுக்கு இடையும் கூட என்னுடைய இந்த சிறிய முயற்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டுகிறேன். ஒன்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செவிமடுத்தால் போதும், என்னுள் யாதும் தமிழ் என்ற உணர்வு வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.